மைக் டைசன் இவ்வளோ வயசாகி ஒரு இளந்தாரி பையன் கூட சண்டை போட்டு தோத்து போனதையே அவரோட ரசிகர்களால ஏத்துக்க முடியல. இதெல்லாம் சீட்டு, வி வாண்ட் அனதர் ஃபைட்னு ஹேஷ்டாக் போடுறாங்க. காரணம், தன்னோட சின்ன வயசுல தலைவன் செஞ்ச சம்பவம் தனி வரலாறு. பாக்ஸிங் உலகின் ஜித்து, யார்கிட்டையும் தோக்காத கெத்து, ஆப்போனன்ட்டுக்கெல்லாம் ஒரே குத்து, திரும்ப எலும்பு அவனுக்கு இருக்காது சத்து. ஒரு நாள் ஒரு பெரிய ரெஸ்லர் இவர்கிட்ட ஃபைட்ல தோக்க பொறுக்க முடியாம நடுரோட்ல வச்சு வம்பு வளர்க்க, இவரும் போட்டு பொலன்னு பொழக்க கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ளேயே கழிக்க வேண்டியதா வருது மைக் டைசனுக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல வழக்குகள் மைக் டைசன் மேல இருந்துச்சு. அந்த வழக்கெல்லாம் ஒழிச்சு மொரட்டுக்காளையா உழைச்சி மீண்டும் வந்தாரு ரிங்கு. இந்த முறை எதிரிக்கெல்லாம் சங்கு, அட ஆமா பங்கு. இப்படி கட்டுக்கடங்காத வெள்ளமா எனக்கு தோல்வியே இல்லமான்னு டெய்லி ஒரு சண்டை, உடைதுட ஆப்போனன்ட் மண்டன்னு சந்தோஷமா சுத்திட்டு இருந்தவருக்கு ஒரு பக்காவான ஆப்போனன்ட் கிடைக்கிறாரு. ஆனா இவர் ஒன்னும் டைசன் மாதிரி தோல்வியே பார்க்காதவர் கிடையாது. பல மேட்சை பார்த்து அதுல சில மேட்ச் தோத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஏற்று வந்தவர் தான். இப்போ டக்ளஸுக்கும் இவருக்கும் மேட்ச்னு அறிவிச்சதும் எல்லாரும் வழக்க போல இந்த மேட்ச்ல டைசன் தான் ஜெயிப்பாரு, சாம்பியன்ஸ் பெல்ட்டை பிடிப்பாருன்னு சொல்ல, ஒரே ஒருத்தவங்க மட்டும் இல்ல இதுல டக்ளஸ் தான் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, அவரோட அம்மா. அட இருமா சும்மா, டைசன்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த அம்மாவும் ஜெயிச்சிடுறா மகனேன்னு பையனை பார்க்க மேட்சுக்கான டேயும் வந்தது. மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து டைசனோட ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழ 9வது ரவுண்ட்லயே சும்மா சுருண்டு விழுந்தாரு டக்ளஸ். அவ்வளவுதான்ப்பா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறப்போ 10வது ரவுண்டும் ஆரம்பிக்குது. சும்மா இவரோட மொத்த சக்தியும் வச்சு குத்த நாக் அவுட் ஆகி விழுகிறாரு மைக் டைசன். சுத்தி இருந்த எல்லாரும் என்னடா நடக்குது இங்க, டைசனுக்கே ஊதிட்டானே சங்க, கூட்டிட்டு வாங்கடா அந்த பங்க, அன்னைக்கே இந்த வெற்றி கிடைக்கும்னு சொன்ன அவங்க அம்மா எங்கன்னு தேட, அன்னைக்கு இந்த உலகமே சிரிச்சப்போ அவர் கூட நின்ன அவங்க அம்மா இன்னைக்கு அவரோட வெற்றியை பார்க்க அவர் கூட இல்ல. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்களோட கடைசி ஆசையே டக்ளஸை சாம்பியனா பாக்குறது தான். இந்த உலகமே சிரிச்சப்போ அவங்க பையனோட நின்னாங்க. என் பையன் ஜெயிப்பான்னு எல்லாரும் கேக்குற மாதிரி சொன்னாங்க. கடைசியில இந்த அம்மாவும் பையனும் மேட்சோட சேர்த்து வாழ்க்கையவே ஜெயிச்சாங்க.